இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து லீனியர் அல்ஜிப்ரா அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இதை சிம்பிளா நம்ம LAPDன்னு சொல்லலாம். இதோட சப்ஜெக்ட் கோட் வந்து MA8352. இதுல 5 யூனிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து வெக்டர் ஸ்பேசஸ், செகண்ட் யூனிட் வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டயகோனலைசேஷன், தேர்ட் யூனிட் வந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேசஸ், ஃபோர்த் யூனிட் வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், ஃபிஃப்த் யூனிட் வந்து ஃபோரியர் சீரிஸ் சொல்யூஷன்ஸ் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். யூனிட் 4 அண்ட் யூனிட் 5க்கு நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும். அது பிளேலிஸ்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. யூனிட் 4 அண்ட் யூனிட் 5க்கு ஆல்ரெடி வீடியோஸ் போட்டதுனால நம்ம ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் மட்டும் என்னன்னு பார்க்கலாம். யூனிட் 1 வெக்டர் ஸ்பேசஸ். இப்போ நம்ம வெக்டர் ஸ்பேஸோட டெஃபினிஷன் என்னன்னு பார்க்க போறோம். விங்கிற செட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வெக்டர்ஸ்னு சொல்லுவோம். இங்க Fங்கிறது ஃபீல்டு. ஃபீல்டு Fல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே நம்ம ஸ்கேலார்ஸ்னு சொல்லணும். மோஸ்ட்லி நம்ம ரியல் நம்பர் ஃபீல்டை தான் சூஸ் பண்ணுவோம். இங்க வெக்டர் அடிஷன் அண்ட் வெக்டர் மல்டிப்ளிகேஷன் எடுக்க போறோம். அதனால பிளஸ் அண்ட் டாட் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் விங்கிற செட்ல இருந்து யூவிங்கிற 2 வெக்டர் எடுக்கிறோம். வெக்டர் அடிஷன் படி 2 வெக்டர் ஆட் பண்ணா நம்மளுக்கு U பிளஸ் வின்னு வரும். அந்த U பிளஸ் வி கண்டிப்பா வந்து விங்கிற செட்ல தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஏங்கிறத வந்து எஃப்ங்கிற ஃபீல்ட்ல எடுக்கிறோம். இங்க ஏங்கிறது ஸ்கேலார், யூங்கிறது வெக்டர், அது வந்து விங்கிற செட்ல எடுக்கிறோம். இப்ப ஏ அண்ட் யூவை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு ஏயூன்னு வரும். இது வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். இந்த ஏயூ வந்து கண்டிப்பா வெக்டர் செட்ல தான் இருக்கணும். ஒரு வெக்டரோட எந்த ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணாலும் வர ஆன்சர் வந்து வெக்டர் செட்ல தான் இருக்கும். கேபிட்டல் விங்கிற செட்டை நம்ம வெக்டர் ஸ்பேஸ்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதாவது யூவி பிலாங்ஸ் டு கேபிட்டல் வின்னு இருந்தா யூ பிளஸ் வி பிலாங்ஸ் டு கேபிட்டல் வின்னு இருக்கணும். இது வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அண்டர் வெக்டர் அடிஷன். நெக்ஸ்ட் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் எஃப் அண்ட் யூ பிலாங்ஸ் டு கேபிட்டல் வின்னு இருந்தா ஏயூ பிலாங்ஸ் டு கேபிட்டல் வின்னு இருக்கணும். இது வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அண்டர் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை தவிர 8 கண்டிஷன் வந்து இங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் விங்கிற செட்டை நம்ம வெக்டர் ஸ்பேஸ்னு சொல்லணும். இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் நம்ம விங்கிறத வெக்டர் ஸ்பேஸ்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து u பிளஸ் வி ஈக்குவல் டு வி பிளஸ் யூ ஃபார் ஆல் யூவி பிலாங்ஸ் டு கேபிட்டல் வி. இது வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ஒன் u plus v plus w equal to u plus v plus w for all u v w belongs to capital V. இது வந்து associative property. இதுல first 2 எலிமெண்ட்டை bracketக்குள்ள போடுறோம். that is equal to last 2 எலிமெண்ட்டை நம்ம bracketல போடுறோம். Third condition, there exists 0 belongs to capital V such that u plus 0 equal to u for all u belongs to capital V. இது வந்து identity property. இதுல நம்ம யூங்கிற எலமெண்ட் வந்து கேபிட்டல் விங்கிற செட்ல எடுக்கிறோம். அந்த யூங்கிற எலமெண்டோட எதை ஆட் பண்ணா நம்மளுக்கு யூ வருதுன்னு பார்க்கணும். நம்மளுக்கு 0ங்கிற எலமெண்ட்டை ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு யூங்கிற எலமெண்ட் கிடைக்கும். அதாவது u பிளஸ் 0 ஈக்குவல் டு யூ. அப்ப 0ங்கிறது தான் ஐடென்டிட்டி. 0ங்கிற எலமெண்ட்டும் கண்டிப்பா விங்கிற செட்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் கண்டிஷன், ஃபார் ஆல் u பிலாங்ஸ் டு கேபிட்டல் வி தேர் எக்ஸிஸ்ட். இந்த சிம்பிள் வந்து தேர் எக்ஸிஸ்ட்னு சொல்லுவோம். மைனஸ் u பிலாங்ஸ் டு கேபிட்டல் வி சச் தட் u பிளஸ் பிராக்கெட்ல மைனஸ் u ஈக்குவல் டு 0. இது வந்து இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. அதாவது யூங்கிற எலமெண்ட் வந்து விங்கிற செட்ல எடுக்கிறோம். இந்த யூங்கிற எலமெண்டோட எதை ஆட் பண்ணா நம்மளுக்கு ஐடென்டி எலமெண்ட் வருதுன்னு பார்க்கணும். யூங்கிற எலமெண்டோட மைனஸ் யூவை ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு ஐடென்டி எலமெண்ட் 0 கிடைக்கும். அதனாலதான் இங்க u பிளஸ் பிராக்கெட்ல மைனஸ் யூ ஈக்குவல் டு இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், நம்மளுக்கு 0ன்னு வரும். இங்க மைனஸ் யூங்கிறது யூவோட இன்வெர்ஸ். ஃபிஃப்த் கண்டிஷன், இதை நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லலாம். இங்க 1 into u is equal to u for all u belongs to capital V. அது விங்கிற செட்ல நம்ம எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அந்த எலமெண்டோட 1 மல்டிப்ளை பண்ணா நம்ம எடுத்த எலமெண்ட் தான் கிடைக்கும். அதை தான் எழுதியிருக்கேன். 1 into u equal to u. u மட்டும் கிடையாது, எந்த எலமெண்ட் எடுத்தாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். நெக்ஸ்ட் 6th கண்டிஷன், இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். AB into u is equal to a into bu. அதாவது ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்டை பிராக்கெட் பண்ணியிருக்கேன். இங்க லாஸ்ட் 2 எலிமெண்ட்டை பிராக்கெட் பண்ணியிருக்கேன். ஃபார் ஆல் u belongs to capital V, AB belongs to capital F. இங்க ABங்கிறது ஸ்கேலார்ஸ். 7th and 8th கண்டிஷனை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லலாம். 7th கண்டிஷன், a plus b into u equal to au plus bu.
for all u belongs to capital V and AB belongs to capital F. இங்க u வந்து இங்க பிராக்கெட் குள்ள மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அதான் இங்க வந்து AU plus BU ன்னு எழுதிருக்கேன். இங்க uங்கிறது வெக்டர், ABங்கிறது ஸ்கேலார். 8th condition u plus V into A is equal to AU plus AB for all UV belongs to capital V and A belongs to F. இங்க UVங்கிறது வெக்டர்ஸ், Aங்கிறது ஸ்கேலார். இதுல A வந்து பிராக்கெட் குள்ள மல்டிப்ளை பண்ணா AU plus AB ன்னு வரும். இதுல ஃபர்ஸ்ட் 4 கண்டிஷன் வந்து வெக்டர் அடிஷன் படி எழுதியிருக்கோம். லாஸ்ட் 4 கண்டிஷன் வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் படி எழுதியிருக்கோம். இந்த 8 கண்டிஷனும் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி சாட்டிஸ்ஃபை ஆனாதான் Vங்கிற செட்டை நம்ம வெக்டர் ஸ்பேஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சம் ரிசல்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் கேன்சலேஷன் லா ஃபார் வெக்டர் அடிஷன். கேன்சலேஷன் லாவுக்கு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். If x, y, z are vectors in vector space capital V such that x plus z equal to y plus z, then x equal to y. அதாவது Vங்கிற வெக்டர் ஸ்பேஸ்ல x, y, zங்கிற வெக்டர்ஸ் இருக்கு. இதுல கண்டிஷன் வந்து x plus z equal to y plus z ன்னு இருக்கணும். இந்த கண்டிஷன் இருந்தா நம்மளுக்கு x equal to y ன்னு கிடைக்கும். அதாவது இந்த இடத்துல z வந்து கேன்சல் ஆகுற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு x equal to y கிடைக்கும். இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூஃப் இதுல நம்ம வெக்டர் ஸ்பேஸோட டெஃபினிஷனை யூஸ் பண்ண போறோம். அந்த 8 கண்டிஷன்ல 4th கண்டிஷனை நம்ம இங்க சூஸ் பண்றோம். ஆக்சியம்னாலும் கண்டிஷன்னாலும் ஒண்ணுதான். இங்க 4th கண்டிஷன் வந்து இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நான் இங்க யூஸ் பண்ண போறேன். For all z belongs to capital V, there exists small v belongs to capital V such that z plus v equal to 0. இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி படி ஒரு எலமெண்டோட எந்த எலமெண்ட் ஆட் பண்ணா நம்மளுக்கு ஐடென்டிட்டி வருதுன்னு பார்க்கணும். இங்க Vங்கிற எலமெண்ட்டை இசட்டோட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஐடென்டிட்டி 0ன்னு கிடைக்குது. அப்ப Vங்கிற எலமெண்ட் வந்து இசட்டுங்கிற எலமெண்டோட இன்வெர்ஸ். இந்த இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி வருதுன்னா z பிளஸ் பிராக்கெட்ல மைனஸ் z ரெண்டும் கேன்சல் ஆனா நம்மளுக்கு 0 வரும். 0ங்கிறது ஐடென்டிட்டி, மைனஸ் zங்கிறது இசட்டோட இன்வெர்ஸ். இந்த மைனஸ் இசட்டை தான் நம்ம Vன்னு எடுத்திருக்கோம். அப்ப இசட்டோட V ஆட் பண்ணா நம்மளுக்கு 0 வருதுன்னு அர்த்தம். அதை தான் நான் இங்க எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம கண்டிஷன் 3 யூஸ் பண்ண போறோம். கண்டிஷன் 3 வந்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. இங்க எக்ஸ்ங்கிற எலமெண்ட் எடுத்திருக்கேன். எக்ஸ்ங்கிற எலமெண்டோட ஐடென்டிட்டி ஆட் பண்ணா நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்கும். அதாவது எக்ஸ்ங்கிற எலமெண்டோட 0 ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்கும். அதனாலதான் நான் இங்க எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 0ன்னு போட்டிருக்கேன். இது வந்து ஆக்சியம் 3, அதாவது கண்டிஷன் 3 படி எழுதியிருக்கேன். கண்டிஷன் 3ங்கிறது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. இங்க 0க்கு நம்ம z பிளஸ் வின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ இங்க என்ன வரும்னா எக்ஸ் பிளஸ் z பிளஸ் வி since z plus v equal to 0. நெக்ஸ்ட் நம்ம டெஃபினிஷன்ல இருக்கிற ஆக்சியம் 2 யூஸ் பண்ண போறோம். அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போறோம். இங்க லாஸ்ட் 2 எலமெண்ட்டுக்கு பிராக்கெட் போட்டிருக்கோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட்டுக்கு பிராக்கெட் போட்டு எழுதணும். இப்போ இங்க என்ன வரும்னா x plus z plus v. இங்க ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட்டுக்கு பிராக்கெட் போடணும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல x plus z-ம் y plus z-ம் ஈக்குவல் எழுதியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல x plus z-க்கு நம்ம y plus z-ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். பிளஸ் v since x plus z equal to y plus z. நெக்ஸ்ட் நம்ம ஆக்சியம் 2 யூஸ் பண்ண போறோம். அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போறோம். இங்க ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட்டுக்கு பிராக்கெட் இருக்கு. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி லாஸ்ட் 2 எலமெண்ட்டுக்கு பிராக்கெட் போட்டு எழுதணும். அப்ப இங்க என்ன வரும்னா y plus z plus v. நெக்ஸ்ட் z plus v க்கு நம்ம 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்ப இங்க என்ன வரும்னா y plus 0 since z plus v equal to 0. y plus 0 வந்து நம்மளுக்கு y தான் வரும். அப்ப x equal to y. இப்போ கேன்சலேஷன் லா வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரிசல்ட் ப்ரூவ் தட் எவ்ரி வெக்டர் ஸ்பேஸ் ஹேஸ் an unique additive identity. இங்க எந்த வெக்டர் ஸ்பேஸ் எடுத்தாலும் அதுல ஒரு அடிட்டிவ் ஐடென்டிட்டி தான் இருக்குன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஆப்போசிட்டா கன்சிடர் பண்ண போறோம். அதாவது ஒரு வெக்டர் ஸ்பேஸ்ல 2 அடிட்டிவ் ஐடென்டிட்டி இருக்குன்னு எடுக்க போறோம். அதான் இங்க எழுதியிருக்கேன். சப்போஸ் 0 and 0 dash or 2 additive identities of capital V for all V belongs to capital V. அதாவது Vங்கிற எலமெண்ட்டுக்கு 2 additive identities 0 and 0 dash இருக்குன்னு நம்ம எடுத்திருக்கோம். இப்போ ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி படி நம்ம V plus 0 equal to Vன்னு எழுதுவோம். V plus 0 dash equal to Vன்னு எழுதலாம். இந்த ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணலாம். அப்ப என்ன வரும்னா V plus 0 equal to V equal to V plus 0 dash. நெக்ஸ்ட் V plus 0 equal to V plus 0 dash எழுதலாம். இங்க கேன்சலேஷன் லாவை நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது x plus z equal to y plus z ன்னு இருந்தா நம்மளுக்கு z கேன்சல் ஆகி x equal to y ன்னு வரும். இங்க v கேன்சல் ஆகி நம்மளுக்கு 0 equal to 0 dash ன்னு வரும். அப்ப 0வும் 0 dash-ம் 1 தான் அர்த்தம்.
அப்போ நம்மளுக்கு எந்த வெக்டர் ஸ்பேஸ் எடுத்தாலும் அதில் ஒரு அடிட்டிவ் ஐடென்டி தான் இருக்குன்னு நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். therefore the additive identity is unique. Next result, prove that in a vector space capital V the additive inverse is unique. இதில் எந்த வெக்டர் ஸ்பேஸ் எடுத்தாலும் அதில் ஒரு அடிட்டிவ் இன்வர்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூஃப் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டை நம்ம எடுக்க போகிறோம். அதாவது விங்கிற வெக்டர் ஸ்பேஸில் ரெண்டு அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்குன்னு நம்ம எடுக்க போகிறோம். அதை இங்கே எழுதியிருக்கேன். சப்போஸ் W and W dash ஆர் அடிட்டிவ் இன்வர்சஸ் ஆஃப் V for all V belongs to capital V. இங்கே Vங்கிற எலமெண்ட்டுக்கு W and W dashங்கிறது இன்வர்சஸாக இருக்குன்னு நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி படி W-ஓட V ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0ன்னு வரும். அதே மாதிரி W dash-ஓட V ஆட் பண்ணும்போது 0ன்னு வரும். இந்த 0ங்கிறது அடிட்டிவ் ஐடென்டி. இங்கே V-ஓட இன்வர்ஸ் வந்து W, இந்த இடத்துல V-ஓட இன்வர்ஸ் வந்து W dash. நெக்ஸ்ட் W-வை நம்ம எப்படி எழுதலாம்னா W plus 0ன்னு போடலாம். இது வந்து ஆக்சியம் 3, அதாவது ஐடென்டி ப்ராப்பர்ட்டி படி W-ஓட நம்ம 0வை ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு W கிடைக்கும். அதனால தான் இங்கே W is equal to W plus 0ன்னு போட்டிருக்கேன். இங்கே 0க்கு வந்து நான் W dash plus Vன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் W plus இங்கே ஆக்சியம் 1 யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சியம் 1ங்கிறது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ W dash plus Vயை நம்ம V plus W dashன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஆக்சியம் 2வை யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சியம் 2ங்கிறது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இங்கே லாஸ்ட் ரெண்டு எலமெண்ட்டுக்கு நம்ம ப்ராக்கெட் போட்டிருக்கோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி ஃபர்ஸ்ட் ரெண்டு எலமெண்ட்டுக்கு ப்ராக்கெட் போட்டு எழுதணும். அப்போ இங்கே என்ன வரும்னா W plus V plus W dash. ஃபர்ஸ்ட் ரெண்டு எலமெண்ட்டுக்கு ப்ராக்கெட் போட்டிருக்கேன். இங்கே W plus V வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். பிளஸ் W dash. 0 plus W dash வந்து W dash தான் வரும். இது வந்து ஐடென்டி ப்ராப்பர்ட்டி படி. ஐடென்டி ப்ராப்பர்ட்டி படி ஒரு எலமெண்டோட 0 ஆட் பண்ணால் நம்மளுக்கு அந்த எலமெண்ட் தான் கிடைக்கும். இப்போ W is equal to W dash. அப்போ W dash 1ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ Vங்கிற வெக்டர் ஸ்பேஸ்க்கு ஒரே ஒரு அடிட்டிவ் இன்வர்ஸ் தான் இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். therefore the additive inverse is unique.